மக்களே, என்ன நான் தான் நீங்கள் மீண்டும் இணைந்துள்ளது மற்றும் மக்களே, நான் எங்கே இருக்கிறேன் என்பதை பாருங்கள் என்பது சூப்பர் குளிர்ச்சியாக உள்ளது. மக்களே, நான் தனியாக அல்ல, நாம் ஒன்றாக. பாட்டியுடனும் நம்புறேன் அவர் இன்னைக்கு அவ்வளவா சந்தோஷமா இல்ல. ஓ பாருங்க, அவர் கூட கொஞ்சம் கோபமா உள்ளார். அதாவது உண்மையிலேயே இன்னைக்கு மிகவும் கொடூரமான பாட்டி. நாளைக்கு எப்படி இருக்குமோ எப்படியோ. நான் இப்போது உங்கள் ஆதரவை தேவைப்படுகிறேன் மக்களே. ஏனெனில் நான் இந்த சிறைச்சாலையில் இருந்து மிக விரைவாக மீண்டும் வெளியேற வேண்டும். மேலும் அதில் உங்களையும் என்னோடு கொண்டு செல்கிறேன். சரி, எனக்கு இங்கு சுற்றி பார்க்கவும் ஓரியன்டேஷன் எடுக்கவும் 1 நிமிடம் ஆகும். இந்த இடம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று பாருங்கள். நான் சிறையில இல்லன்னு தோணுது. என்ன போல மற்றவர்களும் இல்ல. அதாவது பாட்டி அவர் இன்னைக்கு உண்மையில நல்லா இல்ல. இப்போ சின்ன இங்க சரியா பார்க்க முடியும் அப்படின்னா இங்கே ஊரம்பு உள்ளதா? நான் அதை வெறுமனே பின்பற்றுகிறேன். ஒரு வாய்ப்பு, அது என்னை எங்கோ கொண்டு செல்லும். ஆம், உண்மையில் மக்களே, இங்கு ஒரு ரகசிய வழி அல்லது ஏதோ உள்ளது மற்றும் இதன் மூலமாக நான் அடுத்த அறைக்கு செல்வேன் என நினைக்கிறேன். சரியா? ஆஹா, உண்மையிலேயே மக்களே, என்ன நடக்குது? நான் இங்க விழுந்துட்டேன். ஆனால் கவலை இல்லை. எனக்கு ஒரு கோட்பாடு புரிந்துள்ளது என்று நினைக்கிறேன். இங்கே இந்த அனைத்தையும் நான் கவனிக்க வேண்டும். தடைகளை கடந்து செல்கிறேன். இங்கே நான் கீழே விழுந்து விடாமல் பார்க்கிறேன். இல்லையெனில் நான் மீண்டும் தொடங்க வேண்டும். ஆனால் ஆம், நாம் இதை சாதிக்கும் மக்களே. நாம் இந்த சிறைச்சாலையிலிருந்து சேர்ந்து தப்பிக்க முடியும் இல்லையா? இந்த கோபம் உள்ள பாட்டியிடமிருந்து அடடா, அவளை பற்றி பேசும்போது நடக்கும். நாம் எப்படியோ அங்கே தீயா பாட்டி இருக்கிறாள். எனக்கு இப்போது அமைதியாக இருப்பதே நல்லது. நான் எதிர்பார்த்த அதே மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அது என்ன என்பது தெரியவில்லை. மேலும் ஓ கடவுளே, பாட்டி ரொம்ப பாரமா இருக்கா. அங்கே என்ன நடக்கிறது? உப்சி, என்னை எளிதில் பிடிச்சு விட்டார்கள் மக்களே. ஓ மனமே, அது உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப மோசமா உணர்றேன். அங்க என்ன நடக்குது? இப்ப நான் எப்படி அதனை தவிர்த்து ஓடுறது? நீங்க அறிவீங்க. நான் தான் முதல்ல டாய்லெட் பேப்பர் பத்தி நான் இங்கே முதலில் அந்த பொத்தான் எதுக்காக என்பது தெரியவில்லை. ஆனால் நாம் கண்டுபிடிப்போம் மக்களே. ஆனால் ஓ கடவுளே, இந்த பாட்டியை பாருங்கள். அவள் ரொம்ப கொடூரமானவளும் வேகமானவளுமாக இருக்கிறாள். இங்கே என்ன நடக்கிறது? நான் இங்கிருந்து சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும். நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. ஓகே, நான் வேகமா இருந்தேன். அந்த பாட்டி என்ன நினைச்சாங்க? எம்மா போகல விட வேகமா? முடியாது மக்களே. ஹலோ, நீ முன்னால போக முடியுமா? என்ன ஆச்சு? நான் இந்த சிறையில இருந்து வெளியே போகணும். சரி, அப்போ உன்னை முந்திக்கிறேன். அப்படியானால் இங்கிருந்து நான் தொடர்கிறேன். அவன் முன்னாடி போகாம தப்பிக்க விரும்பலைன்னா அவன்தான் குற்றம். அங்கேயே இருந்துக்கட்டும். கொடிய பாட்டியிடம் நான் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். அப்படியே இப்போது நான் அடுத்த அறைக்கு வந்து விட்டேன். மிகவும் அருமை. இங்கே ஒரு குளியலறை உள்ளது, அழிவறைகள் மற்றும் இதர வசதிகளுடன். எப்படியோ நான் பார்க்கிறேன். மிகவும் நாற்றமாக உள்ளது. இங்கே பாருங்கள், இது மேல். ஏனென்றால் இங்கே ஒரு மண்வெட்டி இருக்கு. மேலும் இது ஏற்கனவே தொடங்கினேன். இப்போது இந்த துளையை இன்னும் ஆழமாக தோண்டுகிறேன். பார்ப்போம் நாம் எங்கு செல்கிறோம் மக்களே. யூஹூ, அடுத்த அறைக்கு. மிகவும் அருமை. அவர் இங்க ரொம்ப குளிர்ச்சியா உள்ளது. நான் இப்போது என்ன எங்க இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இது என்னை ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் இல்லையா மக்களே? எனவே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நான் கருதுகிறேன் நிச்சயமாக நான் சரியான பாதையில் உள்ளேன். நான் அதை எதிர்பார்க்கிறேன், நான் நம்புகிறேன் என்று கூறுகிறேன். அப்போ இங்கே ஒரு முறை கடந்து செல்லுங்கள். ஓ கடவுளே, இது என்ன பிங்க் சாஸ்? மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. ஆனால் நீந்துவது நல்ல யோசனை அல்லன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் இப்பொழுது நான் அடுத்த அறைக்குள் செல்கிறேன். பார்க்கலாம் நான் இங்க எங்க போறேன். ஆனா ஓ கடவுளே, இங்க எங்கும் பிங்க் சாஸே இருக்குது. இது என்ன கசிந்து இருக்குது? மேலும் இங்க என்ன இருக்குது? கடவுளே, ஓ என் கடவுளே, அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் அதை கண்டீர்களா மக்களே? ஒரு பெரிய பாறை கட்டி கீழே விழுந்து விட்டது. வெறுமனே மீண்டும் வர நான் ஒரு பெரிய கல் இறங்கி என்னை மேலும் உருள்கின்றது அல்லது என்னை மிதிக்கின்றது என்பதற்கு முன்பு நான் எப்போதும் இங்கே அழகாக மறைந்திருக்க வேண்டும். ஓ வாடோ, சரி, அது ஒரு பயம்தான் மக்களே. ஆனால் முதலில் இங்கு வேகமாக ஏறி மிகவும் அதிகம் கவனிக்காமல், ஓ கடவுளே, அது யார்? இது தாத்தாவா? ஒரு கெட்ட தாத்தாவா அல்லது என்ன?
ஓ கடவுளே, உண்மையிலேயே நான் நினைத்தேன் பாட்டி மட்டுமே இங்கு சிறையில் இருப்பார் அடுத்த என்று. முறை திடீரென இங்கு ஒரு தாத்தாவும் உள்ளார். அவரும் மிகவும் கோபமாக உள்ளார். ஏனெனில் நான் என்னை ஏன் துரத்துகிறார் என்று நான் எண்ணுகிறேன். ஓ மனுஷா, இது நடக்கும்னு நான் ஏற்கனவே நினைச்சிட்டேன். அவ என்ன பிடிக்க நினைக்கிறார். கடவுளுக்கு அவர் என்னை நன்றி. பாட்டியிடம் கொண்டு செல்லவில்லை. மேலே மட்டும். மற்றும் நான் இங்கு மீண்டும் தப்பிக்க முடியும். ஹி 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 ஹி. மேலே வா, நான் தான் வேகமானவன். உண்மையிலேயே மக்களே, நான் பாட்டி மற்றும் தாத்தா என்ன சிந்திக்கிறார்கள் என்று நான் அறியவில்லை. நான் வேகமாக இருப்பது தெளிவாக உள்ளது. நான் எம்மா வோகல் என்பதால் அப்படி. ஆம், நான் இப்போது எங்கு உள்ளேன்? இந்த பட்டனை அழுத்தவா? நான் சும்மா யுஎஸ் என்று சொல்வேன். அட, அப்படியே நான் அந்த பொத்தானை அழுத்த கூடாதுன்னு நினைத்திருக்க வேண்டும். சரி, பின் மீட்டமைப்பு பொத்தானை அழுத்தாமல் ஒருவேளை இந்த லிவரை இயக்கலாம். அது எப்படி? ஓ ஆம், உண்மையிலேயே மக்களே. சரி, நான் இங்கு ஏதோ ஒரு லிப்டை ஏறுகிறேன். அல்லது நான் இது சரியான நாற்காலி இல்லையா? எனக்கு இது என்ன என்று தெரியவில்லை. எனினும் இந்த பொருள் என்னை இங்கே ஒரு முறை மேலே கொண்டு சென்றது. நாம் அடுத்து எங்கு செல்வோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் பார்க்கிறேன். உணவகம் அல்லது நான் உன்னை சரி பார்த்தேனா? மக்களே, நாம் அங்கு செல்ல வேண்டும். ஆனால் இங்கு இன்னும் முடக்கப்பட்டுள்ளது மற்றும் நான் எதுவும் அழுத்த முடியவில்லை. பின்னர் ஒருவேளை மறுதிசையில் செல்ல வேண்டும். ஆஹா, சரி, நான் தரையில் ஒரு அம்பு மீண்டும் காண்கிறேன். எனவே முதலில் அந்த வழியாகத்தான் போக வேண்டும். ஆனால் இங்கு தூங்குவதற்கு மிகவும் தூரமாக உள்ளது. ஜம்ப் அல்லது இது இன்னும் நடக்கும். ஸ்டெபானிஜி எழுதிய உபதலைகள். கடவுளே, அது என்ன இருந்தது மக்களே? அப்படி ஒரு தூரம் நாம் குதிக்க முடியாது. நான் அதை எப்படி சாதிக்கிறேன்? கன் பட்டன், எனக்கு அங்கு என்ன கிடைக்கும்? குளிர், ஒரு பானம். மற்றும் இப்போ நான் திடீரென அவ்வளவு சக்தி பெற்று மிகவும் வேகமாக உள்ளேன். ஓ கடவுளே, மக்களே, பறக்க நான் முடியும் உணர்கிறேன். போல உணர்கிறேன். இங்கே எப்போ வருகிறார்? நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் மக்களே. இது நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். இது மிகவும் அற்புதம். சரி, முதலில் விரைவாக இங்கே ஏறி வாருங்கள். பார்க்கலாம் நான் எங்கு செல்றேன். ஆனா உங்களுக்கு ஒன்னை சொல்றேன், இந்த சிறையிலிருந்து தப்பிக்க ரொம்ப ஆக்டிவா இருக்குது. சரி, நான் இப்போது எங்கே? எங்கு கொள்ளையா? சரி, ஆஹா, இங்கே ஒரு பொத்தானும் இருக்கு. அதை நான் அழுத்துகிறேன். இங்கே ஏன் ஒரு ஏணி இருக்கு? நான் இதை ஏதாவது பயன்படுத்த முடியுமா? நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். மக்களே, ஒருவேளை இந்த அறையில் வேறு எதையும் நான் பார்க்க முடியாது. எனவே இது தேவை. சரி, நான் இப்போது மேலும் நடக்கிறேன். சரி, இங்கே எல்லாம் முடக்கப்பட்டுள்ளது. டூட் 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 டூட். மேலே மக்கள் இருக்கிறார்கள். சரி, நல்லது, நான் ஏணி கொண்டுள்ளேன். அப்படியே நான் இப்போது ஏறலாம். முதலில் திறந்து பிறகு எப்படியோ அங்கே குதிக்கணும். நான் இதை இங்கே செய்தால் பிடிக்க மற்றும் எப்படியோ அல்ல, கீழே விழுந்துடு. இது என்ன? சரி, இப்ப சரி. மற்ற இப்போது நான் அடுத்த அறையில் உள்ளேன் மக்களே. ஓ கடவுளே, இங்கே என்ன நடக்கிறது என்று நான் உண்மையில் சொல்ல விரும்பியது ஏன்? இங்கு ஒரு மலைப்போர் நடக்குமா? அவர் முன்னேறுகிறார். நான் இங்கு அது பெரிய இது இங்கே முடிவடைய வேண்டும். நான் செல்ல விரும்ப இடத்துக்கு செல்றேன். அப்படியே இத நான் இப்ப பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப நான் அடுத்த அறையில உள்ள, அல்லது உண்மையில இது ஒரு அடுத்த அறை அல்ல, இங்கு வெறுமனே தொடர்றது. மற்றும் நான் உண்மையில ரொம்ப அழகானது. நான் இங்கிருந்து விழுந்துடக் கூடாது அப்படின்னு கவனமா இருக்கணும். ஆம் மக்களே, நான் என்ன சொல்ல வேண்டும்? சரி, நான் இப்போது எங்கே உள்ளேன்? ஏன் இங்கு திறந்த வால்வுகளும் அங்கிருந்து நிறைய காற்று வெளியேறுகிறதும் நான் உடனே கீழே போகிறேன். ஒரு நிமிடம் காத்திரு. அது மூடப்படுகிறதா அல்லது ஏதோ? ஆம், கடைசியா கீழே நான் ஏதோ பார்க்கிறேன். நான் அங்கு மேலே செல்ல வேண்டுமா? ஆம், நான் நம்புகிறேன். எனவே நான் இப்போது ஒரு வால்வை மூடுகிறேன். இந்த இப்படி வேலை பண்ணுங்க. ஆனால் அங்கே வாழ்வும். சரி, நான் முதலில் அங்கு போகிறேனா? அது மூடுமா? இப்போது நான் மேலே பார்க்கிறேன். எல்லாம் மூடப்பட்டு விட்டதா என்பதை சரிபார்ப்பதற்கும். ஏனெனில் நான் நம்புகிறேன் அங்கு மேலும் ஒரு வழி உள்ளது. அதாவது அது அப்படி தெரிகிறது. ஆம், உண்மைதான். இங்கே ஒன்று
இங்க ஒரு வால்வு செய்ய முடியும். அதோடு இப்ப நாம் முடிஞ்சு அனைத்து வால்வுகளும் மூடனால் முடியும் மூடப்பட்டுள்ளன. என்பதை நீங்கள் இங்கு அறிவீர்கள். மிகவும் அமைதியாக நடந்து செல்லலாம். ஹா, ஹா, ஆ. சரி இப்போது நான் மேலே வந்துட்டேன். மேலும் இப்போது மக்களே இங்கே சரி அருமை. மேலும் இப்போது இங்கு ஒரு ரகசிய பாதை உள்ளது. மிகவும் அருமை. முதலில் இங்கே விரைவாக ஓடு. பின் இங்கிருந்து வேறு எங்கும் செல்ல முடியாது. ஓ கடவுளே, ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? நான் மீண்டும் காற்றால் அடிக்கப்பட்டு திடீரென்று மீண்டும் அவ்வளவு வேகம். ஊஹூ உஷார். இதோ டேக்கர் வருகிறார். சரி, அது ரொம்ப குளிர் இருந்தது மக்களே. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் இப்போது எங்கே? ஐயோ, நான் மீண்டும் பறக்கிறேன். எவ்வளவு அசத்தல் இது! சரி, இப்போ என்ன? நான் அதை செய்து விட்டேன். நான் இங்கே கேஃபெடெரியாவில் வந்து விட்டேன். அதாவது நான் இனி நேராக அங்கு சென்று நடக்க வேண்டும். பின்னர் நான் வெளியேற்ற வாயிலிருந்து ஏற்கனவே மிகவும் அருமை. ஓ மீன், இது ரொம்ப மகிழ்ச்சி தருணம். நீங்களும் அதை உணர்கிறீர்களா? ஆம் என்றால் ஒரு லைக் அடிக்கவும் மறக்காமல் எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள் மற்றும் காணொளி அழைப்பு பொத்தானை செயல்படுத்தவும். அப்போது இனி வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்ய மாட்டீர்கள், உறுதியாக. மற்றும் அப்போது நாம் அடுத்த முறை மீண்டும் சந்திப்போம். பிரியா விடை. Hey boys and carols, நான் ஜூலியன் வோகல். நீங்க எங்கள் குடும்பத்தோ வோகல் குடும்பம் மேலும் கேட்க விரும்பினால் நிச்சய செக் நீங்கள் Spotify அல்லது iTunes மற்றும் Amazon Music பாருங்கள். அங்கு நீங்கள் எங்கள் அருமையான கேட்பொலிகளை காணலாம். நம்புங்கள், அவை உண்மையிலேயே குளிர்ச்சியானவை. அவற்றை கேளுங்கள். சாட்சியா இருங்க.